Hi friends, welcome to Rich Food. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு வடை ரெசிபி தாங்க. இந்த வடையை ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்ன வடை அப்படின்னா பீட்ரூட் வடை தாங்க. எங்க வீட்ல பீட்ரூட் யாருக்குமே இறங்காது. பட் இந்த வடை மாதிரி பண்ணி கொடுக்குறப்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு காலி பண்ணிடுவாங்க. இந்த வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். இந்த வடை பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா 1 மணி நேரம் கூட போதும். இதில் 3/4 வாசி பருப்பை நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறோம். மீதி 1/4 வாசி பருப்பு இருக்கட்டும், கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரைக்கிற பருப்போட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 5 வரமிளகா, ரொம்ப காரம் இருந்ததுன்னா ஒரு 3 மிளகா போட்டுக்கோங்க. எனக்கு காரம் கம்மியாக இருக்கும், ஸோ 5 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவைக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது, ரொம்பவும் பருப்பாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா அரைச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட சேர்க்க போகிறது என்னென்னா பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பீட்ரூட் துருவி வச்சுக்கணும். ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலையை 2 கிள்ளி வச்சுருக்கீங்க. அதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வந்து சின்ன பீட்ரூட்னால் ஒரு பீட்ரூட், பெருசாக இருந்ததுன்னா பாதி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா லைட்டாக பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணுங்கள். அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 பூண்டை நச்சு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தோல் விருப்பப்பட்டால் தோலோடு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ தேவைக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லைட்டாக தண்ணியாக இருந்ததுன்னா கடலை மாவெல்லாம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் சொல்கிற கன்சிஸ்டன்சியில் போட்டால் உங்களுக்கு எந்த இதுவுமே இருக்காது, கரெக்டாக வந்துடும். இதோட எக்ஸஸாக நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பையும் இதில் ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது நம்ம சின்ன வடையாக தட்டி போட்டுக்கலாம். பெருசாக போடாதீங்க. சின்னையாக போடுறப்ப குழந்தைங்கள்லாம் எடுத்தாங்கன்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க, பேஸ்ட் பண்ண மாட்டாங்க. தட்டை மாதிரி தட்டிடக்கூடாது, நல்லா உப்பி இருக்கணும். நல்லா உருண்டை பிடிச்சி லைட்டாக அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த கடலை வடை நல்லா உப்பி வரும். ஸோ இப்போ நல்ல எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு 1 by 1 போட்டு பொரித்து எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா வெளியே வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 மினிட்ஸில் குயிக்காக பண்ணிடலாம். உங்களுக்கு சுடுதண்ணியில் பருப்பை ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமே ஒரு 1/2 அன் ஹவர்லேயே ஊறிடும். அந்த மாதிரி உங்கள் டைம் பொறுத்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இதோட அந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி போட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருவேப்பிலையும் நல்லா மொறுன்னு இருக்கும். அதோடு நம்ம கடலை பருப்பு தனியாக ஆட் பண்ணோம்ல, அந்த பருப்பு இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா மொறுன்னு இருக்கும். எஸ்பெஷலி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த வடை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு காட்டும். நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா ஆவி பறக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.